காய்ஸ், வைரங்களுக்காக அம்மனோட தலையை வெட்டின கதை உங்களுக்கு தெரியுமா? உண்மையாகவே அது சூப்பராக இருக்கும். முழுசாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. வெங்ககிரி ராஜ்யத்தின் ஆட்சிக்கு கீழே உள்ள ரத்னாலகுண்டா பகுதியில் வைரங்களும் வைடூரியங்களும் குவிஞ்சு கிடக்குது. அவ்வளோ புதையலை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக மனித சக்தியால் முடியாது அப்படின்னு, அதுக்கு ஒரு தெய்வ சக்தி வேணும் அப்படின்னு ரத்னாலம்மாவை நியமித்தாங்க. அவங்களுக்கு டெய்லியும் வைரங்களால் அபிஷேகம் பண்ணாங்க. அதை கவனித்த அண்டை நாட்டு அரசுகள் அதை எப்படியாச்சும் நம்ம வசப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு காவலாக இருந்த ரத்னாலம்மாவோட சக்தியை முறியடிக்கிறதுக்கு ஒரு மாந்திரீகனை கொண்டு வந்து தெய்வ சக்திகளெல்லாம் பலவீனமாக இருக்கக்கூடிய சந்திர கிரகண நாளில் செய்வன பூஜைகளை பண்ணி ரத்னாலம்மாவை சிறைப்பிடிச்சாங்க. சரியா சந்திர கிரகண நாளில் ஒரு மாய சக்தியை உருவாக்கி அம்மனோட தலையையும் கைகளையும் வெட்டினாங்க. கிரகணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் ரத்னாலம்மாவோட கழுத்துல இருந்து வந்த ரத்தம் அக்னி பரவசமா மாறி அந்த மாந்திரீகனோட சேர்த்து சுத்தி உள்ள எல்லா அரக்கர்களையும் பஸ்மமாக்கிடுச்சு. அந்த காடு முழுக்க நெருப்பு பத்தி எரிஞ்சிச்சு. உக்ர ரூபத்துல இருந்த ரத்னாலம்மாவை அமைதிப்படுத்துறதுக்கு அரசன் மண்டிட்டு வணங்க ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு ரத்னங்களால அபிஷேகம் செய்யப்பட்டுச்சு. இப்படிதான் ரத்னாலகுண்டா ரத்னாலம்மாவா மாறுனுச்சு. இவ்வளவு சக்தி வாய்ந்த ரத்னாலம்மாவோட ஆலயம் ஆந்திர பிரதேசத்துல உள்ள மேற்கு கோதாவரியில இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இங்க போக வாய்ப்பு கிடைச்சா மறக்காம ரத்னாலம்மாவை வணங்கிட்டு வாங்க. உங்க பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜெய் ரத்னாலம்மான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.